பொதுவாக சின்ன படங்கள் பார்க்கறதுல நிறைய சௌரியம் உண்டு. உலகத்தில் 1.5 மணி நேரத்துக்குள்ள எடுத்த படங்கள் பல இருக்கு. அதில் மக்களால் பெரிதும் கண்டுகொள்ளப்படாத சில முக்கியமான 10 படங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த படங்கள் எல்லாமே 90 நிமிடங்களுக்குள்ள, அதாவது 1.5 மணி நேரத்துக்குள்ள இருப்பவை. சின்ன படங்களாக இருந்தாலும் இதோட பாதிப்புங்கிறது கணக்கில் அடங்காதது. வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். டாம்பாய் பாலின அடையாள சிக்கலை பற்றியான படம் இது. ஒரு 10 வயது சிறுமி தன்னை பொண்ணுன்னு சொல்லாம வெளியே தன்னை ஒரு ஆண் போல அடையாளப்படுத்திக்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிற குழந்தைகளோட ஃப்ரெண்டாக இருப்பா. இந்த படம் குழந்தைகளை சுற்றியே தான் நடக்கும். ஒரு பையனோட நடத்தைய அந்த பொண்ணு தனக்குள்ள எடுத்துக்கிட்டு அதே போல பாவனை செய்யறதெல்லாம் ரொம்ப ரியலா இருக்கும். இது போன்ற படங்கள் பெரும்பாலும் உக்கிரமா பல விதமான சோக காட்சிகளை உட்புகுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படம் ரொம்ப காமா, ரிலாக்ஸ்டா, ஒரு மாதிரி மெடிடேட்டிவா போகும். ஜோனத்தன் கிளேசருடைய முதல் படம் இது. படத்தோட டைட்டில பார்க்குறப்போ ஏதோ ஒரு மீடியாக்கர் பி கிரேட் மூவி மாதிரி தோண வாய்ப்பு இருக்கு. ஆனா படம் அப்படி இல்லை. இந்த படம் ஒரு இன்டென்ஸான டிராமாவா இருக்கும். முக்கியமா பென் கிங்ஸ்லியுடைய கதாபாத்திர வடிவமைப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். படத்துல மேலோட்டமா ஊடுருவுற டார்க் ஹியூமர், வயலன்ஸ் எல்லாம் படத்தோட கதையை வேறு வகையில தூக்கி நிறுத்தும். படத்துல பெருசா எதுவும் நடக்கிற மாதிரி இல்லாம இருந்தாலும் அது உருவாக்குற அட்மாஸ்பியரிக் ஃபீல் படம் முடிகிற வரைக்கும் மனசை பதப்பதப்போடையே வச்சிருக்கும். போராட் எனக்கு பிடிச்ச காமெடி ஃபிலிம்லேயே முக்கியமான படமாக போராட் படத்தை சொல்லுவேன். கசகிஸ்தான்கிற நாட்டில் இருக்கிற ஒரு பிற்போக்கான ஜேர்னலிஸ்ட் போராட் தன்னுடைய நாட்டை மேம்படுத்துறதுக்காக உலகத்திலேயே சிறந்த நாடுன்னு சொல்லப்படுற அமெரிக்காவுக்கு போகிறான். இவனோட பிற்போக்கு மூளைக்கு அமெரிக்கா எப்படி தெரியுதுங்கிறது தான் படம் பூரா இருக்கும். இவனோட பார்வையில் பெண்ணியம், 9/11 அட்டாக், ஓர்பாலின ஈர்ப்பு, கருப்பின மக்கள், யூத எதிர்ப்பு, கிறிஸ்துவம், அது இதுன்னு அமெரிக்க அரசியலையே இந்த படம் கவர் பண்ணியிருக்கோம். படத்தில் பெரும்பாலான இடங்களை சிரிக்காம கடக்க முடியாது. நோவா பாம்பேக்கோட மிக முக்கியமான படம் இது. 2 சிறுவர்கள் தன்னுடைய பெற்றோர்களின் பிரிவை எப்படி எதிர்கொள்கிறாங்க, அவங்க டைவர்ஸ் இந்த சிறுவர்களுடைய வாழ்க்கையை எப்படி ஷேப் பண்ணுதுன்னு இந்த படம் பேசப்பட்டிருக்கும். சைல்ட்ஹுட் ட்ராமா பற்றியான மிக முக்கியமான படம். யதார்த்தத்துக்கு மிக நெருக்கமான ஒரு படம். எலிஃபண்ட் கஸ்வந்த் சண்டோட ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். வெவ்வேறு கதை பின்னணியும் அதை எடுக்கும் முறையையும் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். துப்பாக்கிகளை எடுத்துக்கிட்டு 2 பசங்க அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளுறாங்க. இதுதான் கதை. இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். டெனி வில்னவ் எடுத்த பாலிடெக்னிக்குங்கிற படமும் இதே விதமான கதை பின்னணியை கொண்டதுதான். எலிஃபண்ட் படம் தவறவிடக்கூடாத ஒரு படம். பாய் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் டைகா வைட்டிட்டி. இவரோட எல்லா படைப்புகளும் மனசுக்கு நெருக்கமான ஒன்று. இவரோட திரைக்கதையில யதார்த்தமா ஊடுருவுற நகைச்சுவை அம்சம், ஒரு விதமான மென்சோகம் பார்வையாளர்களை ஈஸியா கவர்ந்துடும். ஊரை விட்டு ஓடி போன தகப்பன் ஒரு நாள் வீடு திரும்புறான். ஊரை விட்டு ஓடி போகும்போது அவன் விட்டு போன ஒரு பெரும் தொகை பணத்தை தேடி திரும்பி வருவான். அப்போ அவனுக்கும் அவனோட பையனுக்கும் ஏற்படுற பந்தம் தான் இந்த படம். படத்தோட ஒவ்வொரு காட்சிகளும் ரசிப்புத்தன்மையை கூட்டிக்கிட்டே போகக்கூடியது. சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன், அவனோட வக்கிரத்தனம், காதல்னு ஒரு ஆழமான கதாபாத்திர உருவமைப்பு இந்த படத்தில் காணப்படும். ஜார்ஜஸ் சிம்மனனோட என்கேஜ்மெண்ட்டுங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்டது இந்த படம். மனிதனோட இருள் பகுதியை தீவிர ஆய்வுக்குட்படுத்தும் படம் இது. பை டாரன் ஆரோனோஃப்ஸ்கி எடுத்த முதல் படம் தான் இந்த பை. கணிதம் எப்படி உலக நியதிகளை இயக்குதுன்னு இந்த படத்தில் இருக்கிற நாயகன் தேடிக்கிட்டே இருப்பான். இது பித்து நிலையா இல்லை ஜீனியஸாங்கிற குழப்பம் அவன் கூடயே இருக்கும். டாரன் ஆரோனோஃப்ஸ்கியோட பிளாக் ஸ்வான் எப்படி ஒரு நடன கலைஞர் தன்னோட கலை மேலே அதீத அப்சஷனோட இருப்பாங்களோ அதே போல தான் இந்த படத்தில் இருக்கிற நாயகனும் அதீத அப்சஷனோடையும் பித்து நிலையிலையும் இருப்பான். படத்தோட வசனம் கதையை தூக்கி நிறுத்தும்.
ஈரானிய இயக்குனர் மக்மல் பஃப் எடுத்த எ மொமெண்ட் ஆஃப் இன்னோசன்ஸ் படம் மிக சிறப்பான திரைக்கதை அம்சம் உடையது. ஒரு சாதாரண விஷயத்த மிக சாமர்த்தியமான திரைக்கதை உத்தி மூலமா சிறந்த படமா ஆக்கியிருப்பாரு. காதல், குற்ற உணர்வு, காத்திருத்தல், கடந்த காலத்து வழிகள்னு பல விஷயம் பேசப்பட்டிருக்கும் இந்த படத்துல. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் டே. ஒரு மணி நேர அனிமேஷன் படம் இவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. பில் என்பவனோட வாழ்க்கையில் இருக்கும் இருத்தலியல் சிக்கல், பதட்டம், மனசோர்வு, மனசிதைவுன்னு பலதரப்பட்ட உணர்வுகளை கடத்தியிருக்காங்க இந்த படத்தில். அவனோட வாழ்க்கையை முன்னும் பின்னுமா அலசி அனுபவிச்சது போல இருக்கும். இந்த படத்தோட திரை எழுத்து எல்லாராலும் கவனிக்கப்பட வேண்டியது. இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை எனக்குள்ள செலுத்திய படம்.